செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், லெமன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பச்சை மிளகாய், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், புதினா இருக்குது, அப்புறம் அரிசியை ஊற வச்சுருக்கோம், பிரியாணி அரிசியை, அப்புறம் சிக்கனை நல்லா கழுவி அதில் மிளகாத்தூள் போட்டு தயிரை ஊற்றி நல்லா சால்ட்டு போட்டு இது பண்ணி வச்சுருக்கோம், மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் போடலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுட்டு அப்புறம் இதை நல்லா கிண்டிக்கலாம். இது ப்ரௌன் கலர்ல வர வரைக்கும் இதை வதக்கிட்டே இருக்கணும். நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். புதினா போடணும். நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோடனே நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ நம்ம தக்காளி போடணும். இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் வதக்கின உடனே நம்ம ஊற வச்ச சிக்கனை அதுக்குள்ளே போடணும். போட்டதுக்கப்புறம் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி வைக்கணும். சிக்கன் குக் ஆகும். இப்போ சிக்கன் குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 3 கிளாஸ் ரைஸ் போடலாம். 3 கிளாஸ் ரைஸ் போட்டால் நம்ம 5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றலாம். ஊற்றுறதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் 5 கிளாஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம். கிளாஸ் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் மிக்சிங் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சால்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். ஒன் டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் தேவைக்கு சால்ட் போட்டுக்கலாம். அப்புறம் மிக்சிங் பண்ணிக்கிட்டு புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். அப்புறம் மிக்சிங் பண்ணிக்கலாம். குக்கரை மூடலாம். குக்கரை மூடிட்டு 3 விசில்ஸ் வந்த உடனே பிரியாணி ரெடி. டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி. அம்மா செஞ்ச டேஸ்டியானது. நாங்கள் அம்மா செஞ்ச டேஸ்டியான சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. நான் சாப்பிட போகிறேன். நான் இப்போ சாப்பிட போகிறேன்.